வெல்கம் டு மை வேர்ல்ட். இன்றைக்கி சாப்பாடு எப்படி வடிக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். சாதம் வடிக்கிறதுக்கு கூட வீடியோவான நினைக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ரொம்ப நேரத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும், கெடாமல் இருக்கணுன்றதுக்காகவும் உதிராக வரணுன்றதுக்காகவும் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சாப்பாட்டு அரிசி ஒரு அரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும். ரொம்ப டைம் இல்லைனா ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க. எப்போவுமே அரிசி உலை கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அடியில் சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சி சிக்கின மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே உலை கொதித்ததுக்கப்புறமா அரிசி போடுங்க. உலை கொதித்ததும் தீயை குறைச்சிட்டு அது வேகிறதுக்கு டைம் கொடுங்க. அரிசி நல்லா வெந்து வந்ததும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க. சிலருக்கு விரை விரையாக பிடிக்கும், சிலருக்கு நல்லா குழஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் குழைய விட்டு எடுத்திங்கன்னா குழம்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வடிச்சுக்கோங்க. சாப்பாடு கொண்டா ரொம்ப நேரம் இதே நிலமையில் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்தில் அதை நிமித்தி வச்சுருங்க. நிமித்தின சாப்பாட்டை உடனே வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா சாப்பாடு சீக்கிரம் கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அரிசி வாஷ் பண்ணி போடும்போது கடைசியாக வாஷ் பண்ணுற தண்ணி குடிக்கிற தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது.